இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கை வெளிச்சம் வீச ஆரம்பித்தது. எப்படி வெளிச்சம் வீச ஆரம்பித்தது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த பாவத்தினால் ஏற்பட்ட பிளவின் வழியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனையும் பிதாவையும் ஒன்றாக இணைத்தாரு. மனிதனை தேவன் மன்னிக்கும்படியாய் அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணமாய் இருந்தாரு. சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரு. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களே நமக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் அநேகருடைய சமாதானத்திற்கு காரணமாய் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். நீங்கள் அநேகருடைய மன்னிப்பதற்கு காரணமாய் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். நீங்கள் அநேகருடைய ஒன்றாக இணைப்பதற்கு பிரிவினையாய் இருப்பதை ஒன்றாக இணைப்பதுதான் கிறிஸ்துமஸ். நீங்கள் உண்மையான கிறிஸ்துவை கொண்டாடுகிறவர்களாய் இருப்பீங்க என்று சொன்னால், கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாய் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அந்த உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடையாளம் என்ன? வெறும் புது ஆடையோ புது ட்ரெஸ்ஸோ அலங்காரமோ இப்படிப்பட்ட இந்த டெக்கரேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ளத்திலே தூய்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி பிறந்தாரோ அதே தூய்மையை நாமும் வெளியில்